எப்பா இங்கிருந்து பார்த்தா மொத்த சென்னை சிட்டியும் தெரியுது. இது வந்து சென்ட் தாமஸ் அவரோட கையால செதுக்கிய சிலுவை. பார்த்தோம்னா சென்ட் தாமஸ் அவர்களுடைய சீடர்கள் அவருடைய உடலை அடக்கம் பண்ணும்போது எடுத்த காட்சியை அப்படியே இங்க வடிவமைச்சிருக்காங்க. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம சென்னையில கிரௌட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்ற ஒரு மவுண்ட் தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். இப்போ நம்ம இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எப்படி இருக்கு, இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட ஹிஸ்டரி என்ன, இந்த பில்டிங் செட்டப் மேல எப்படி இருக்கு, மேல இருந்து பாக்குற அந்த சென்னையோட அழகான வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல பாத்துடலாம். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் நம்ம சென்னைக்குள்ள இருக்கிறதுனால பஸ், ட்ரெயின், ஆட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரீச் ஆகலாம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். வாங்க இப்ப படிகள் ஏறி அப்படியே மலைக்கு மேல போவோம். நம்ம இந்த படிகள் ஏறி மலைக்கு மேல போறதுக்கு மொத்த படிகள் பார்த்தோம்னா 148 படி இருக்கு. 148 தான் ஈஸியா மேல ஏறி போயிடலாம் போல. அப்படியே இங்க பாருங்க, ஜீசஸ சிலுவையில அறைவாங்கல்ல, அந்த ஒரு காட்சியை இந்த படிகள்ல நம்ம ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே போவோம். இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் மொத்தம் 14 15 வடிவமைச்சிருக்காங்க. இந்த அழகான ஸ்டாச்சுஸை நம்ம படிகள் ஏறி போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். 148 படி தானே, ஈஸியா மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா படிகள் ஏறும்போது தான் தெரியுது ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன்னா ஒவ்வொரு படிக்கும் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மலை கொஞ்சம் பெருசு அப்படிங்கறதுனால நம்ம படிகள் கம்மி அப்படிங்கறதுனால இந்த கேப் வந்து நிறைய இருக்கு. இந்த கேப்ல அப்படியே மலை ஏறி போற மாதிரி தான் இருக்கு படிகள் ஏறுறது. அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஆனால் நம்ம இந்த படிகள் ஏறி போகும்போது இந்த மாதிரி மூச்சு வாங்கிச்சுன்னா சைடில் உட்கார்றதுக்கு வாட்டமாக தான் இங்கே அமைச்சிருக்காங்க. இதில் அப்படியே நம்ம உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு மரங்கள் இருக்கிறதுனால வெயில் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியல. அது ஒரு பெட்டராக இருக்குது. நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே வெயில் அடிச்சதுன்னா சுத்தமாக நம்மளால் நடக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படிகள் ஃபுல்லாகவே கிரானைட் கல்லால் பண்ண படிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா படிகள் ஏறி மேலே வந்துட்டோம். இப்போ இந்த மேலே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கீழே இருந்து பார்த்துக்கிட்டே வரோம்ல, ஒரு ஸ்டாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அங்கங்கே படிகளில் வச்சிருக்காங்க. ஏதோ இன்னும் ஒரு 10 படிகள் ஏறினோம்னா நம்ம மேலே போயிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்கிங் ஏரியாவாக அமைச்சிருக்காங்க. எம்டி பிளேஸாக இருக்குது. அந்த பக்கம் அப்படியே சிட்டி தெரியுது. ஆனால் இந்த பக்கம் வியூ நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. நம்ம மேலே போனோம்னா நம்மளுக்கு சென்னை சிட்டியோட வியூ சூப்பராக தெரியும். இங்கே சில பேனர் வச்சுருக்காங்க. இந்த பேனர்களை பார்த்தாலே நம்மளுக்கு இந்த சர்ச்சோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், சென்ட் தாமஸ் ரத்த சாட்சியை மறித்த இடத்துல தான் இந்த மேலே இருக்கிற சர்ச்சு வந்து கட்டியிருக்காங்களாம். இதோ பார்த்தோம்னா இந்த பேனரில் பார்த்தோம்னா சென்ட் தாமஸ் தன்னோட கடைசி தருணத்தில் இருந்த ஒரு காட்சியை தான் இங்கே நம்மளுக்காக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பேனர்களில் லைனாக ஒவ்வொரு காட்சியாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, முதல்ல இந்த சென்ட் தாமஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜீசஸ்க்கு 12 சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த 12 சிஷ்யர்களில் ஒருத்தர் தான் இந்த சென்ட் தாமஸ். இவர் வந்து 1st செஞ்சுரியில் இந்த மலைக்கு மேலே தான் இருந்தாராம். இங்கே தான் இவரோட உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அந்த ஒரு இடத்துல தான் இந்த சர்ச்சையும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இந்த மலைக்கு மேலே வர்றதுக்கு ஒன்று நம்ம ஏறி வந்த படிகள் வழியாக மேலே வரலாம், இல்லைன்னா நம்ம டைரெக்டாக வெழிகளில் மேலே வரலாம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இந்த சர்ச் பார்க்கறதுக்கு இப்போ புதுசாக கட்டின மாதிரி பலன்னு இருக்குல்ல. ஆனால் இப்போ கட்டினது இல்லை. கிட்டத்தட்ட 1523ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இதுதான் ஓல்டஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வழியாக வந்தோம்ல, இது வந்து இன்னொரு வழி. இந்த வழியாக தான் வெழிகளில் நம்ம டைரெக்டாக மேலே வர முடியும். அதுக்கான வே தான் இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த பக்கத்துலேருந்து உள்ளே வந்தோம். ஆனால் இந்த பக்கம் வெழிகளில் நம்ம டைரெக்டாக வந்தோம்னா மலைக்கு மேலே வந்துடுவோம். ஆனால் மேலே வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுதாங்க சிலுவையில் அறையிற 12வது ஸ்டாச்சு. அதாவது சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஜீசஸை. இந்த ஒரு காட்சியை மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு கதை மாதிரி இந்த பிக்சர்ஸை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஜீசஸோட கதையே புரிஞ்சிடும். அந்தளவுக்கு இந்த ஸ்டாச்சுஸை வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா சர்ச்சுக்கு முன்னாடி கொடிமரம் வச்சுருக்காங்க. கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தோன்னா அன்னை தெரசாவோட ஸ்டாச்சுவை வடிவமைச்சிருக்காங்க. அப்படியே இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோன்னா இந்த நம்ம சென்னை சிட்டியை பார்க்குற அமேசிங்கான வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பா இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா சென்னை சிட்டி அப்படியே டோட்டலாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சென்னை சிட்டியை. இந்த மலைக்கு மேலே இருந்து அதுவும் ஃப்ரீயாக நம்ம இந்த மலைக்கு மேலேருந்து நம்ம சென்னை சிட்டியை பார்க்குறதுக்கு
அவ்வளோ அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த ஃபீலு. நம்ம இந்த மலைக்கு மேலேருந்து சென்னை சிட்டி மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் ஒரு ஃப்ளைட்டு கூட வரல, அதனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. நீங்கள் பாருங்கள், இந்த மெட்ரோ ட்ரெயின் போகிறது அவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம ஃபோனில் பார்க்குறத விட டைரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையான ஒரு ஸ்பாட் இது. நம்ம செம்மையாக வைப் பண்ணலாம் இந்த மலைக்கு மேலே வந்தோன்னா. அடுத்தது இந்த வியூ பாயிண்ட் கீழே இங்கே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி கட்டியிருக்காங்க. இது உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தோன்னா சென்ட் தாமஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தார்ல, எப்படி வந்தார், என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத இங்கே அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட இந்த மலையை அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பார்த்தோன்னா சென்ட் தாமஸ் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த சில பொருட்களை இங்கே நம்ம பார்க்கறதுக்காக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மலைக்கு மேலே இவங்களுக்கு கிடைச்ச சில பொருட்களை இங்கே வச்சுருக்காங்க நம்ம பார்க்கறதுக்காக. ஆனால் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பெயிண்டிங்ஸ் அப்போ பண்ணது தான். ஆனால் இந்த டிசைன் இவங்க வடிவமைச்சிருக்கிறதெல்லாம் இப்போ புதுசாக இவங்க அதை அப்படியே அப்டேட் பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சில சர்ச் மாதிரி தெரியுது. அதாவது அந்த காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் மாதிரி தெரியுது. இங்கே நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா அந்த காலத்தில் இருந்த பிக்சர்ஸ் இங்கே நம்ம பார்க்கறதுக்காக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது எங்க பார்த்தோன்னா கால்வரி ஆஃப் சென்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதோ வச்சிருக்காங்க. வாங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே சென்ட் தாமஸோட சில சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. என்ன மாதிரி சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வெளியே பார்த்தோம்ல, ஒரு சென்ட் தாமஸ் வந்து ஒரு கல்லில் சிலுவையை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சிலுவைக்கு முன்னாடி அவரே ப்ரேயர் பண்ணுறதை இங்கே அப்படியே நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மலைக்கு மேலே பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா சென்ட் தாமஸை அவருடைய சீடர்கள் அடக்கம் பண்ணுற ஒரு காட்சியை வடிவமைச்சிருக்காங்க நம்ம பார்க்கறதுக்காக. இந்த மலைக்கு மேலே நடந்தது தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே. அது அப்படியே ஒரு இமேஜாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வடிவமைச்சு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் நடந்திருக்கா இந்த மலையில் அப்படின்னு சொல்லி. இது பாருங்க, இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த காட்சி என்னன்னா, சென்ட் தாமஸ் அவர்கள் வந்து கிபி 72ஆம் ஆண்டு ரத்த சாட்சியாக இந்த மலையில மரித்த ஒரு காட்சி தான் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மளும் நிறைய தகவல்களை இந்த மலையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, மேலே பார்த்தோன்னா நிறைய இமேஜஸும் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுவும் இதோ இவங்க தான் ஜீசஸோட 12 சிஷ்யர்கள். இதோ இங்க இருக்கு பாருங்க, இந்த கல்லையே சென்ட் தாமஸ் சிலுவையை செஞ்சிருக்காருல, இதை நம்ம பார்க்கறதுக்காக இங்க வச்சிருக்காங்க. இது வந்து சென்ட் தாமஸ் அவர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கையால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இங்க பார்த்தோன்னா ஹோம்லெஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு காட்சியை நம்மளுக்காக வடிவமைச்சிருக்காங்க. இங்க பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து முடிப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல் மேல கல் அடுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த மரம் இருக்குல்ல, இது வந்து 175 ஆண்டு பழமையான ஒரு மரமாம். அது இங்கேயே இந்த மரத்துக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பேன்யான் ட்ரீ கிட்டத்தட்ட 175 வருஷம் பழமையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளோ பெரிய மரமா இருக்கு பாருங்களேன். அடுத்தது நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே இங்கே ஒரு சிற்பத்தை பார்த்தேன். இங்கே பாருங்க, இந்த சிற்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சென்ட் தாமஸ் இறந்த பிறகு இந்த இடத்துல வச்சு ஜெபிச்சாங்களாம். அந்த காட்சியை தான் இங்கே வடிவமைச்சு காட்டுறாங்க, இந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா ஹவுஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சென்ட் தாமஸ் பண்ண சில மிராக்கிள்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட் தாமஸ் அவர்கள் ஜெபிச்சு என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கு, என்னென்ன மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில தகவல்களை நம்மளுக்கு இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தொட்டிலில் துணி கட்டியிருக்காங்க. இது எதனால் கட்டியிருக்காங்க, குழந்தை வரம் வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற வாசகமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், இது எல்லாமே இந்த சென்ட் தாமஸ் பண்ண அதிசயங்கள், மிராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் வந்த பிறகு தான் நம்ம சென்னையில் இப்படி ஒரு புனிதமான தலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த சர்ச்சில் தெரிய வந்திருக்கு.
இந்த சர்ச்சுக்கு ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் விசிட் பண்ணிருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது வந்து விசிட் பண்ணுங்க. இந்த சர்ச்சோட டைமிங் பார்த்தோம்னா காலையில 6 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓபன்லயே இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். ஃபேமிலியோட நீங்க எங்கேயாவது ஒரு ஒன் டே ட்ரிப் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த சென்ட் தாமஸ் சர்ச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.